இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் அவர்கள் தாங்க. அவர் இப்ப பதவியும் ஏத்துட்டாரு. ஏத்த உடனே முதல் 3 அதிரடியான கையெழுத்து போட்டிருக்காரு, உத்தரவ குடுத்துருக்காரு. அந்த 3 உத்தரவுகள் என்னென்ன? அதில என்னென்ன அமைப்புகளுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க, எதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்க போறோம் வாங்க. முதல் 3 கையெழுத்து அதில ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மாசத்துக்குள்ள 200 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி இருக்காரு. 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவசம் என்ற கோப்பில் முதல் கையெழுத்து முதலமைச்சர் விஜய் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கும் கோப்பினுள் கையெழுத்திட்ட முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 2வதாக கையெழுத்து போட்டிருக்காரு நம்மளுடைய புது முதலமைச்சர் அவர்கள். 3வது கையெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சிறப்பு அதிரடிப்படை உருவாக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையெழுத்து 3வதாக போட்டிருக்காரு. இந்த 3 அதிரடியான திட்டங்களுக்கு முதல்ல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற உடனடியாக கையெழுத்து போட்டிருக்காரு. அத்தோட மட்டும் இல்லை, வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காரு. அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு அரசின் பணிகளை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முதல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய பணியை நான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாற்றம் வரணும், நம்மளுடைய அரசியல் கட்சியில் முதலமைச்சர்களில் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வாங்க இனி வரும் ஆட்சிகள் மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.